வானம் தொடங்கினும் மீனம் படினும் அலைகள் பொங்கினும் மலைகள் வீழினும் நெஞ்சுறுதி மாறாத மாவீரர் திலகம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்ற வரலாற்று பெட்டகத்தை தரணிக்கும் தமிழ் இனத்துக்கும் உயிரோவியமாக தீட்டி தந்திருக்கின்ற உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஆருயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே, விழுமிய தலைமையேற்றிருக்கின்ற உணர்ச்சி கவிஞர் ஆருயிர் சகோதரர் காசியானந்தன் அவர்களே, தியாக தழும்புகளை பெற்ற பொது உடைமை இயக்கத்தினுடைய புகழ் வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான அன்புமிக்க அண்ணன் நல்லக்கண் அவர்களே, படைத்தளங்கள் பயிற்சி கூடங்களாக தமிழகத்திலே அமையட்டும், ஒரு காட்டுப்பாதையிலே தோட்டம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கின்ற வாலிபர்களுக்கு ஆயுத பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று நாம் நெஞ்சால் நேசித்து போற்றுகின்ற பிரபாகரன் அவர்கள் அண்ணன் நெடுமாறன் அவர்களுக்கு கடிதம் எழுதிய போது அப்படி அவர் நேரடியாக சென்று தேர்ந்தெடுத்த இடங்களில் ஒன்று குளத்தூரை அடுத்த புலியூர், இன்னொன்று திண்டுக்கல் சிறுமலை. அந்த பயிற்சி கூடத்தையும் அமைத்துக் கொடுத்து போர்க்களங்களிலே உதவிய தோழர்களோடு களத்துக்கும் சென்று வந்த இங்கே உரையாற்றிய ஆருயிர் சகோதரர் குளத்தூர் மணி அவர்களே, பேரன்புக்குரிய சகோதரர் மணியரசன் அவர்களே, அன்புமிக்க பரந்தாமன் அவர்களே, தொகுத்து தந்த முனைவர் ஜெயராமன் அவர்களே, வரவேற்ற முத்தமிழ்மணி அவர்களே, நூலின் பணிகளை பெற்றுக்கொண்ட அன்புக்குரிய கணக்காயர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மதுரா டிராவல்ஸ் பாலன் அவர்களே, சந்திரேசன் அவர்களே, திருச்சி சவுந்தரராசன் அவர்களே, உணர்ச்சி கொந்தளிக்க திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். வாழ்நாளில் பிறர்க்கரிய ஒரு பேற்றினை எனக்கு வழங்கிய அண்ணனுக்கு நெடுமாறன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரது அருமை மகளுக்கு பூங்குழலிக்கு உன் அன்பு மாமா பிரபாகரன் என்று எழுதிய கடிதத்தையும் 1207 பக்கங்களை கொண்ட இந்த நூலிலே நீங்கள் காணலாம். நான் திரும்ப திரும்ப இந்த 1207 பக்கங்களையும் படித்திருக்கிறேன். இது தமிழர்களின் வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரும் குறையை போக்குகிறது. மேலி நிமைச்ச வாழ்ந்த தமிழர்களின் பழமையான வரலாற்றுக்கு சரியான ஆவணம் கிடையாது. சங்க இலக்கியங்கள் உண்டு,
காவியங்கள் உண்டு. வீரம் மணக்கும் புறப்பொருள் வெண்பாமாலையும் புறநானூறும் 10 பாட்டும் உண்டு. ஆனால் இந்த தரணியில் இவர்களுக்கு நிகராக சிறந்து எவர்களும் வாழ்ந்ததில்லை என்ற பெருமையை நிலைநாட்டத்தக்கதற்கு ஆதாரங்களை காட்டக்கூடிய வகையில் ஆவணப்படுத்தவில்லை தமிழன். இந்த நூல் இனி 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த நூல் மேற்கோள் காட்டத்தக்கதாக தமிழர்களின் ஒரு வீர வரலாற்று ஆவணமாகி இருக்கிறது. நான் பேச எழுவதற்கு முன்பு அண்ணன் நெடுமாறன் அவர்கள், நீங்கள் நெடுநேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் பேச இருப்பதாக கருதாதீர்கள், நான் 5-10 மணித்துளிகளுக்குள் நான் நன்றிதான் சொல்ல போகிறேன் என்றார். வாழ்க்கையில் இதைவிட இன்னொரு வாய்ப்பாக நான் ஒன்றை கருத போவதில்லை. இந்த நூலில் பல கேள்விகளுக்கு விடை இருக்கிறது. நம்முடைய மாற்றாரினுடைய விமர்சனங்களுக்கு பதில் இருக்கிறது. பல புதிர்கள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. 1982ஆம் ஆண்டு சென்னை மத்திய சிறைச்சாலையிலே நான் சந்தித்த போது இந்த வீர வாலிபன் ஏற்கனவே வேதி சுப்பிரமணியத்தோடு தன் இல்லத்துக்கு வந்தவர் தானே என்று அவர் உணர்கிறார். அங்கே தொடங்கி இந்த நூலிலே செய்திகள் வேகமாக வருகின்றன. நானும் மிகுந்த வேகத்தோடு எந்த செய்திகள் இந்த நூலில், இந்த அரங்கத்தில், இந்த நாளில் பதிவாக வேண்டுமோ அவற்றை மாத்திரம் ஒரு பருந்து பார்வையிலே பாய்ச்சலிலே சொல்ல விரும்புகிறேன். 83 ஜூலை கலவரம் நடக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர். இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் நாள் 84ஆம் ஆண்டு இலங்கை தீவில் நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார். அந்த இனப்படுகொலை என்ற சொல் நாடாளுமன்ற குறிப்பேட்டிலிருந்து அகற்றப்பட்டது இந்த வருடத்தில். அட பைத்தியக்காரர்களே, 83ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பேசிய அந்த ஆவணத்தை பொருத்த போகிறீர்களா? தமிழர் தியாக பயணம் தமிழகம் எரிமலையாக காட்சியளித்தது. நேற்று முன்தினம் நில அதிர்வு ஏற்பட்ட போது மக்கள் எப்படி பதற்றமடைந்தார்களோ அதை போல, பூகம்பம் விளைந்ததை போல தமிழர் மனங்கள் நடுங்கின. அப்போது நான் கடல் கடந்து செல்வேன் என்று அண்ணன் நெடுமாறன் அவர்கள் இந்த வங்காள குடாக்கடலினுடைய அலைகள் வழியாக செல்லுகிறோம், ராமேஸ்வரத்திலே இருந்து செல்லுகிறோம் என்று புறப்பட்டு விட்டார். மதுரையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரளுகிறார்கள். தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் அன்றைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரோடு ஒரு வந்து பயணத்தை நிறுத்தலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் இசைவளிக்கவில்லை. படகுகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. கடலில் செல்லுகின்ற படகிலே இருந்து தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கரைக்கு கொண்டு வந்து விடுவிக்கப்படுகிறார். இது ஜூலை திங்கள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகிறது. இது ஆகஸ்ட் திங்களில் நடைபெறுவது 83. நவம்பரிலே சட்டமன்றத்தில் இது விவாதத்துக்கு வருகிறது. நவம்பர் 15ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு
முதலமைச்சர் எம்ஜிஆர் படகுகள் அப்புறப்படுத்தப்பட்டன என்ற குற்றச்சாட்டு வருகிறது. அப்பொழுது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், ராமேஸ்வரத்தில் படகுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டதாக இந்த மன்றத்திலே விமர்சனங்களை வைக்கிறார்கள், சொன்னார்கள். நான் கேட்கிறேன், முதல்வர் கேட்கிறார் சட்டமன்றத்திலே, ஒரு நெடுமாறனை இழந்து விட்டால் இன்னொரு நெடுமாறனை நாம் பெற முடியுமா? அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், அவர் மீது குண்டுகள் பாயுமானால் அதை தடுப்பதற்கு அவரிடம் துப்பாக்கி இருக்கிறதா? தடுப்பு கருவி இருக்கிறதா? துணிச்சல் உள்ள மனம் மாத்திரம் இருக்கிறது. அவரை பாதுகாக்க வேண்டாமா? அவர் பிரச்சாரம் செய்கிறார், நான் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் செய்ய முடியாததை அவர் பிரச்சாரம் செய்கிறார். மக்கள் திரளுகிறார்கள், பத்திரிகைகளிலே செய்திகள் வருகின்றன. அந்த சட்டமன்ற அந்த நிகழ்விலே அந்த தினத்திலேயே அண்ணன் நெடுமாறன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், அந்த தீர்மான விவாதத்துக்கு எடுக்கப்பட அதே வேளையில் முதலமைச்சர் தரப்பிலே இருந்து இந்த தீர்மான அளவுக்கு தீவிரத்தன்மை இல்லாத ஒரு தீர்மானத்தை அதிமுக அரசு கொண்டு வருகிறது. உடனே அண்ணன் நெடுமாறன் அவர்கள் சட்டமன்றத்தில் என் தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், உங்கள் தீர்மானம் மாத்திரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்கிற போது, வேண்டாம், உங்கள் தீர்மானம் இருக்கட்டும், நீங்கள் திரும்ப பெற வேண்டாம், நீங்கள் அந்த தீர்மானத்தின் மீது நீங்கள் என்ன பேச விரும்புகிறீர்களோ அதை பேசுங்கள், அதை வாக்கெடுப்புக்கு விட வேண்டாம். ஆனால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து உங்கள் தீர்மானத்தின் மீது பேசுங்கள் என்று தெரிவித்துவிட்டு அரசு கொண்டு வந்த ஆளுங்கட்சி கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது பேசுகிற போது சொல்கிறார், இங்கே நெடுமாறன் அவர்கள் பேசியதுதான் 5.5 கோடி மக்களின் உணர்வு என்பதை இந்த சட்டமன்றத்திலே பதிவு செய்கிறோம். இந்த 83ஆம் ஆண்டு சம்பவங்களுக்கு பிறகு ஆயுத பயிற்சிக்கு இங்கே இருக்க தமிழ்நாட்டிலே ஈழத்திலே இருந்து வந்த அமைப்புகளுக்கு இந்திய அரசு, இந்திய ராணுவம் பயிற்சி கொடுக்கிறது போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அந்த பயிற்சிக்கு ஏற்பாடாகிறது. சகோதர யுத்தம் என்ற விமர்சனத்தை சில பேர் வைத்தார்கள். ஒருங்கிணைந்தவர்கள் போராட முடியவில்லையா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 1985 திம்பு பேச்சுவார்த்தை, 84ஆம் ஆண்டு டெலோ இயக்கமும் ஈரோஸ் இயக்கமும் இபிஆர் இயக்கமும் சேர்ந்து ஈழ தேசிய விடுதலை முன்னணி அமைத்தார்கள். 1985ஆம் ஆண்டு ஈழ தேசிய விடுதலை முன்னணியினுடைய அந்த அமைப்பை தமிழீழ விடுதலை புலிகளையும் இடம்பெற செய்து திம்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக செல்கிற போதுதான் உளவமைப்பின் தலைவராகிய சக்சேனா, நாங்கள் முன்வைப்பதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற செய்தி இதிலே வருகிறது. திம்புவிலே பேச்சுவார்த்தை 1985 ஜூலை 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை முதல் சுற்று பேச்சுவார்த்தை, ஆகஸ்டில் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை. ஜெயவர்தனா அங்கே இருந்து வந்து பங்கேற்றுக் கொள்கிறார். ஜெயவர்தனாவின் சகோதரர், சிறந்த வழக்கறிஞராக அங்கே கருதப்பட்டவர். அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ் அமைப்புகள், இந்த 4 அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சென்றார்கள். அப்பொழுது தமிழ் இனம் என்பது அங்கே இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு தேசிய இனம். பூர்வீக தமிழர் தாயகம், ஈழம் என்பது தமிழர் தாயகம், எவராலும் மறுக்கப்பட முடியாத சுயநிர்ணய உரிமை, அனைத்து மக்களுக்கும் உரிமைகள். இந்த 4 கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்கிற போது இவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தையும் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் விவரிக்கிறார். 84ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை
செய்யப்பட்ட போது அதனால் ஈழத்து மக்களுக்கு ஏற்பட்ட துயரமும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நினைவஞ்சலி செலுத்த சென்ற 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தியை கூட இங்கே கவிஞர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த சூழலிலேதான் இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு, அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமை அமைச்சராக வந்த பிறகு சார்க் மாநாட்டிலே பெங்களூரிலே கொடுக்கப்பட்ட நிர்பந்தங்கள், அதை போல தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம், இந்த கட்டத்துக்கு பிறகு பெங்களூரிலே இரவெல்லாம் அவர்களை அழைத்து பேசுவதற்கு அன்றைய முதலமைச்சரை அவர்கள் பயன்படுத்த நினைத்தார்கள். கிழக்கு மாகாணத்தை 3 பகுதிகளாக கூறு போட நினைக்கிறார் ஜெயவர்தனா. ஒருபோதும் அதற்கு உடன்பட முடியாது, இந்த கருத்துக்களை ஏற்க முடியாது என்பதை எம்ஜிஆர் இடத்திலே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த கட்டத்தில் அவர்களுக்கு ஆயுத போராடி ஒரே வழி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு, தந்தை செல்வா வட்டப்பட்ட தீர்மானத்துக்கு பிறகு, இனி இளைய தலைமுறை முன்னெடுத்து செல்லட்டும் என்கிற போது, தங்கள் தாயக விடுதலைக்காக இனி ஆயுதம் ஏந்துவது ஒன்றுதான் வழி என்ற ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் அவர்களுக்கு தேவைப்பட்ட நிதியை அன்றைக்கு அள்ளி தந்தார் என்ற செய்தியை தருகிறார் அண்ணன் நெடுமாறன். முதலமைச்சர் தந்தார். மதுரையிலே தங்கி இருந்தார். பிரபாகரன் அவர்கள் இங்கே தங்கி இருந்தார். எல்லா செய்திகளும் அவர் இல்லத்திலே தங்கியது, மதுரையிலே தங்கியிருந்த அத்தனை சம்பவங்களையும் அவர் விவரித்துக் கொண்டே போகிறார். அந்த நாட்களுக்கு பிறகு அவர் இனி ஈழம் சென்று விடுகிற போது, கடலிலே செல்லுகிற வரையில் தான் ஆபத்து வரலாம், நான் கரை சேர்ந்து விட்டால் எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லிவிட்டு பிரபாகரன் போகிறார். இனி வருவதில்லை இந்திய மண்ணுக்கு என்று முடிவெடுத்து செல்கிறார். அப்பொழுதுதான் தமிழீழ விடுதலை ஆதரவாளர்கள் மாநாடு மதுரையிலே, அதை குறிப்பிடுகிறார். எஸ்ஓ மாநாடு, விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, தெரோ இயக்கத்தை சேர்ந்தவர்களை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்று. விடுதலை புலிகளின் மதிக்கத்தக்க தலைவர்களில் ஒருவராக லிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டது, அங்கே நடைபெற்ற கொடிய சம்பவங்களும் மக்கள் விரோத செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டது. எனவே எதிர்ப்புரட்சியாளர்கள் என்ற கழகக்காரர்களை அடக்குகின்ற முறை எல்லா புரட்சிகளிலும் நடைபெற்றதை போல அங்கே சம்பவங்கள் நடைபெற்றன. இந்த கட்டத்தில் உங்களையே ஏக பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்திய தூதராலயத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் கூறி அங்கே போய் சொல்லி, மேதகு பிரபாகரன் அவர்களை அங்கே இருந்து அழைத்துக் கொண்டு வந்து டெல்லிக்கு கொண்டு சென்றதற்கு பிறகு, டெல்லிக்கு அழைத்து செல்கிற வரையிலே நீங்கள் தான் ஈழ தமிழர்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே அழைத்து சென்றதற்கு பிறகு அவர் அசோகா ஹோட்டலிலே எவரும் சந்திக்க முடியாதவாறு சிறை வைக்கப்பட்டதை போல அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவங்களை பாலசிங்கத்தின் வாயிலாகவே குறிப்பிடுகிறார். இந்த சுங்கானுடைய புகை அடங்குகிற நேரத்திற்குள்ளாக உங்களை ஒழித்து கட்டி விடுவோம் என்று சொன்னார். 2000 boys, 2000 கொடியங்கள் என் காலடியில் கிடப்பார்கள் என்றார் அன்றைய தலைமை அமைச்சர் ராஜீவ் காந்தி. இந்த சந்தர்ப்பத்தில் திணிக்கப்பட்ட ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம். ஆகவேதான் 29ஆம் தேதி ஜூலை மாதம் ராஜீவ் காந்தி அங்கே சென்றதும் ஜெயவர்தனாவோடு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு திரும்பியதும் தாக்குதல் நடத்திய விஜயமுனி அவன் அதே நாட்டிலே தேர்தலிலே போட்டியிட்டு அவன் வெற்றி பெற்றான் என்ற செய்தியும், ராஜீவ் காந்தியின் உயிரை குடிப்பதற்கு முயன்றவருக்கு அந்த நாடு மகுடம் சூட்டுவது என்ற செய்தியும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவன் சொல்லுகிறான் ஜெயவர்தனா, நான் இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்து விட்டேன், இந்திய ராணுவத்தை இந்த நாட்டுக்குள்ளே பிரவேசிக்க அனுமதித்து விட்டேன் என்று என் அமைச்சர்களும் சில அரசியல் கட்சிக்காரர்களும் என்னை கடுமையாக விமர்சித்தார்கள். இப்பொழுது ஒரு உண்மை புரிந்து விட்டதா? இப்பொழுது நம்முடைய ராணுவ வீரர்கள் கைப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய ராணுவ வீரர்கள் விடுதலை புலிகளும் களத்திலே மோதிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்ததா சூட்சமம்? நான் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை செய்தேன் என்று ஜெயவர்தனா கூறியதை இங்கே பதிவு செய்கிறார். எனவே நிகழ்ச்சி இந்த அளவிலே நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டித்தான்
2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 அந்த இரவிலே ஹர்கரத் சிங்குக்கு தகவல் வருகிறது. தீட்சித் பேசுகிறார், உங்களை சந்திக்க பிரபாகரன் வருகிறாரா? ஆம், மரியாதை நிமித்தம் சந்திப்பு நடக்கிறது. சுட்டுக் கொன்று விடுங்கள். இந்த துரோகத்தை ஒருபோதும் இந்திய ராணுவம் செய்யாது. ஹர்கரத் சிங் பதில் சொல்கிறார். திலீபன் உண்ணாவிரதம் 5 நிபந்தனைகளை வைத்து உண்ணாவிரதம் தொடங்குகிறார். அந்த நெடுமாறன் இங்கே இருந்து செல்கிறார். செப்டம்பர் 22ஆம் தேதி இங்கே இருந்து செல்கிறார். நெடுந்தீவுக்கு போய் சேர்கிறார். அன்றிரவு பிரபாகரனை சந்திக்கிறார். மறுநாள் திலீபனை போய் பார்க்கிறார். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. மரணத்தின் விளிம்பிலே நிற்கின்றான் திலீபன். தமிழகத்திலே இருந்து கோடிக்கணக்கான தமிழர்கள் சார்பிலே உங்களுக்கு எங்கள் மரியாதையை செலுத்த வந்திருக்கிறேன், எங்கள் அன்பை செலுத்த வந்திருக்கிறேன் என்றார். தலைவரை இறுக்கமாக இருக்க சொல்லுங்கள், போராட்டத்தை முன்னெடுத்து செல்லட்டும். அந்த உதடுகள் அசைகின்றன. திலீபன் மறைந்தார். இந்த காலகட்டத்தில் இது செப்டம்பர் 26ஆம் தேதி நடக்கிறது. 2 முறை வந்த தீட்சித் எட்டி பார்க்கவில்லை அந்த உண்ணாவிரதம் இருக்கிற இடத்திற்கு. திலீபனின் மரணத்தை தடுத்திருக்க முடியும், சாதனையாளர்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் துளிநீர் பருகாமல் கணைக்கால் இருமுறை போல அவன் நடக்கிறது வடிந்தான். இவன் லட்சியத்துக்காக தன்னை அழித்துக் கொண்டான். இதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், உலேந்தி குமரப்பா உள்ளிட்ட 17 பேர் சென்ற கடற்படா, அது சிங்கள கடற்படையால் கடலிலே மடக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒப்பந்த விதிகளுக்கு மாறாக கொண்டு போய் பலாரி விமான நிலையத்திலே கொண்டு போய் அவர்களை அடைத்து வைத்தார்கள். இந்திய ராணுவம் கட்டுக்காவல் போட்டது. நான் நினைவூட்டுகிறேன், ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுதுமலையிலே பிரபாகரன் அவர்கள் ஆற்றிய உரை, இந்தியாவின் ஒப்பந்தத்துக்கு பிறகு அவர் ஆற்றிய உரை. இந்தியாவின் ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது. ஒப்பந்தத்துக்கு போய்விட்டு போகிறார் ராஜீவ் காந்தி. சென்னைக்கு வந்த பிரபாகரன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார். முதலமைச்சர் எம்ஜிஆர் கட்டி தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டார் என்று அடர்ந்த காட்டிலே அந்த அரண்யத்திலே கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே பிரபாகரன் சொன்னார், என்னை கட்டி பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டார். அவருக்கு இந்த ஒப்பந்தம் எனக்கு உடன்பாடு அல்ல. அப்பொழுதுதான் சுதுமலையிலே பேசுகிற போது சொன்னார், நமது போராட்ட வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டு விட்டது, எதிர்பாராத திருப்பம். நம்மை மிக்க வல்லமை மிக்க ஒரு வல்லரசு நம் மீது இந்த ஒப்பந்தத்தை திணிக்கிறது. மகத்தான தியாகங்கள் செய்து ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து நாம் உருவாக்கி வைத்த இந்த போராட்ட வடிவமே சிதைக்கப்படுகிறது. நம் மக்களை காப்பாற்றுகின்ற ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லிவிட்டார்கள். இனி எங்கள் மக்களை காப்பாற்றுகின்ற எங்கள் கருத்தை கேட்காமல், எங்கள் மக்கள் கருத்தை கேட்காமல் இந்த ஒப்பந்தம் திணிக்கப்பட்டது. அதற்கு முழுமையாக எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம். இனி எங்கள் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை இந்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. இந்திய அரசை எதிர்த்து, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்திய அரசை எதிர்த்து ஒரு துப்பாக்கியமான நிலைமையை ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம். இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக ஆயுதம் நீக்க நாங்கள் தயாராக இல்லை. சிங்கள இனவாத மூலம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும். இதைத்தானே சுதுமலையிலே சொன்னார். எனவே உலேந்தி குமரப்பா உள்ளிட்ட 12 பேர் நச்சு குப்பைகளை கடித்து இறந்து போனார்களே. அதற்கு பிறகு உயிரோடு பிடித்தாலும் சரி, பிரபாகரனை பிடித்தாலும் சரி என்று அதிரடி படைகள் விலங்கு வானூர்திகளிலே கொண்டு வந்து இறக்கப்பட்டன. கமாண்டோஸ், மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நூற்றுக்கணக்கில் கொண்டு வந்து குவிக்கப்பட்டார்கள். இப்படி கொண்டு வந்து குவிப்பார்கள் என்று பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அதிரடிப்படை வீரர்களை நோக்கி புலிகளினுடைய குண்டுகள் பாய்ந்து வந்தன, துப்பாக்கி குண்டுகள். ஒருவன் கூட அதிலே மிஞ்சவில்லை. இது 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி கவிஞர் பதிவு செய்கிறார். அந்த நிலவின் வெளிச்சத்திலே பார்த்தேன், நெருப்பாக நின்று கொண்டிருந்தார் பிரபாகரன். சுற்றிலும் கடந்த தாக்குதல் நடக்கிறது. அந்த அமளிகளுக்கு மத்தியிலே தானே உள்ளே சென்று தோளில் ஆயுதத்தை தாங்கியவாறு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். போர்க்களத்திலே அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி கண்ணிலே பட்டபோது
ஒற்றருக்கம் தான். அபிமன்யு வியூகத்துக்குள்ளே நுழைந்ததை போல, வியூகத்துக்குள்ளே நாலாபுரத்திலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குவதை போல, நடுவிலே இருந்த அபிமன்யு போராடுவதை போல நான் பிரபாகரனை பார்த்தேன். ஒரே ஒரு வித்தியாசம், அபிமன்யு வியூகத்தை உடைத்து வெளியே வராமல் சிக்கிக் கொண்டு அடைந்தான். ஆனால் பிரபாகரன் எதிரிகளின் வியூகத்தை உடைத்து வெளியே. வெறும் வார்த்தைக்காக பாராட்டுவதற்காக அல்ல, எந்த நாட்டினுடைய ஆயுத உதவியும் இல்லாமல் ஆயுதங்களை தயாரித்தார்கள் என்று மணி சொன்னாரே, ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர் உண்டு. தூதனாக அனுப்பி வைத்து நிறுவனம் பிரபாகரனை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று இங்கே இருந்து சென்னையிலே இருந்து அனுப்பி வைத்து பிரபாகரன் அவர்களை சந்தித்து திரும்பி வருகின்ற வழியிலே நான் இந்திய அரசால் அனுப்பி வைக்கப்பட்டவன் என்று சொன்னால் போதும் என்று தெரிவித்து விட்டு திரும்பி வருகிற வழியிலே அவரோடு புலிகள் வந்தார்கள், மற்ற தோழர்கள், மற்ற தம்பிமார்கள். ஆனால் நான் தான் ஜானி என்று சொன்னான். யாழ்ப்பாணத்தினுடைய தலகத்தனாக இருந்தவர் கிட்டுவை போல நெற்றியில குண்டு பாய்த்தும் கூட உயிர் பிழைத்த மருத்துவ உலகத்தின் அதிசயத்தை நிரூபித்த ஜானி. நான் தான் ஜானி என்று சொன்னதற்கு பிறகு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்திர துப்பாக்கி குண்டுகள் சல்லடை கண்களாக துளைத்து போட்டது. உடன் வந்த புலிகள் சுடப்படவில்லை. காட்டு சுளிகளை பொறுக்கி ஜானியை குறைத்து சாம்பராக்கி விட்டு போனார்கள் புலிகள். அந்த ஜானியின் பேரில் தான் தம்பி கண்ணிவெடியை தயாரிக்க சொன்னார். அந்த கண்ணிவெடியிலே சிக்கி கால்களை இழந்தவர்கள், உயிர்களை இழந்தவர்கள் யார்? பசிலன் பெயரிலே தான் எரிகுண்டுகள் தாக்குதலுக்கு கணைகளை தயாரிக்க சொன்னார். அந்த காலகட்டத்தில் அந்த போரை நடத்துகிற போது வெறும் 28 பேரோடு கானகத்துக்கு சென்று அன்பு என்கின்ற ஒரு தம்பியை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர் சென்னையிலே பொறுப்பாளராக தமிழ்நாட்டிலே இருந்தவர். அவர் சொல்லுவார், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு சண்டை போட்டு சாகலாமே, நம்ம 28 பேர் இருக்கோம், லட்சம் படைகள் சுற்றி அலையுது, ஆனால் தலைவரும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கஞ்சி, உப்புள்ளாத கஞ்சி. ஆனால் கண்ணி வெடிகளையும் மற்றவரையும் தயாரிப்பதற்கு தலைச்சுமையாக பொருள்களை கொண்டு வர சொல்றாருன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் அதற்கு பிறகுதான் இவன் தான் எங்கள் தலைவன் என்று நாங்கள் உணர்ந்தோம். ஆசரைகளை பாடி உருவாக்கினார். அந்த லட்சத்துக்கு மேற்பட்ட படைகள் குவிக்கப்பட்ட போது 8 கடிதங்கள் எழுதினார்கள். அவர்கள் சமாதானத்துக்கான கதவுகள் திறக்கப்படாத போரை நிறுத்த மாட்டீர்களா என்று கேட்டார். ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆபரேஷன் செக்மேட் நடத்தினார்கள். இது ஒரு கட்டம், இது ஒரு போர்க்களத்தினுடைய கட்டம். அதன் பிறகு அரசு மாறுகிறது, விபி சிங் பொறுப்பேற்கிறார். அங்கே பிரேமதாசா இந்திய படைகள் வெளியேறட்டும் என்று குரல் கொடுக்கிறார். ராஜேந்திர காய்களை மிக திறமையாக பிரபாகரன் நகர்த்துகிறார். சூழ்ச்சி தானே அண்ணன் நல்லவன் என்று சொன்னாரே, சூழ்ச்சியின் இருக்கை தானே அரசியல். இனத்தை காப்பதற்காக, சுயநலத்துக்காகவோ, மகிழ வேண்டுவதற்காகவோ, தானோ தன் குடும்பமோ வாழ்வதற்காகவோ அல்ல, தன் நாயக விடுதலைக்காக பிரபாகரன் காய்களை நகர்த்தினார். இதற்கு பிறகு 90ஆம் ஆண்டு எந்த யாழ்ப்பாணத்தை 370 ஆண்டுகளுக்கு மேலாக 400 ஆண்டு காலம் டச்சுக்காரன், போர்த்துகீசியர் என்று வரிசையாக வெள்ளைக்காரன் காலம் வரையில் ஆங்கிலேயர்கள் காலம், அதற்கு பிறகு சிங்களவர்கள் கையிலே இருந்த அந்த யாழ்கோட்டையை எப்படி கைப்பற்றினார்கள்? அண்ணனிடம் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த யுத்தகள காட்சிகளை நீங்க எப்படி எழுதுனீங்க? அவர் சொன்னார், என்கிட்ட நிறைய அதை எழுதிக்கணும் என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் அந்த யுத்தகள காட்சிகள் இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதிக்கணும். உயிர்நாடியே இந்த நூலுக்கு அண்ணே, அதானே விரிவு இல்ல யாரும். இது ஒரு வீர காவியம், இதிகாசம் அல்ல. இந்த வீரகாவியத்தை எடுத்து ஒவ்வொருவரும் எழுதுங்கள். இதிகாசங்களை வைத்து எழுதியிருக்கிறான் ஹோமர் இலியட் யுத்தத்தை, டிராய் நகரத்து யுத்தத்தை. அது ஒரு புராணம், கிரேக்க புராணம். அதை போலத்தான் இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் விரும்பி
எழுந்தது சேனை இழதும் இருந்தது பாரின் முதுகு விழுந்தது காணும் மலையும் அதிர்ந்தன 4 திசைகள் அடங்கின 7 கடல்கள் பிதிர்ந்தன மூறி மலைகள் பிறந்தது தூளி படலம். இவருக்கு அதிகமாக எழுதியிருக்கிறார். அண்ணன் நெடுமாறன் அவர்களே, நீங்கள் தீட்டியிருக்கக்கூடிய இந்த நூலினுடைய பல்வேறு அத்தியாயங்கள் ஒவ்வொரு கவிஞர் ஆசியானந்தனை போன்றவர்கள், அறிவுமதியை போன்றவர்கள் அல்லது உணர்ச்சி உள்ள கவிஞர்கள் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு காவியமாக காலத்தில் தீட்டட்டும். இது கற்பனையும் அல்ல, இதிகாசமும் அல்ல, தமிழர்கள் ரத்தத்தால் தீட்டியது, ஆயுதங்களால் தீட்டியது. அந்த அடிப்படையில் தான் அந்த யாழ்கோட்டை போரை பற்றி நீங்கள் விவரித்திருக்கிறீர்கள். நானே நினைத்தேன், நீங்கள் பயிற்சி பெற்று ஒரு எங்காவது ராணுவத்திலே இருந்து ஒரு படையிலே இருந்து போராடியதை போல எப்படி இவ்வளவு நுணுக்கமான செய்திகளை இதிலே தந்தீர்கள் என்று பார்த்தேன். 1990ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்ற புலிகள் புறப்படுகிறார்கள். அந்த நில வெளிச்சத்திலே புறப்படுகிறார்கள். எரிகுண்டுகள் போய் விழுகின்றன. யாழ்கோட்டைக்குள்ளே எண்ணற்ற சிங்கள வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆங்காங்கு படையணிகள் இருக்கின்றன. இந்த கோட்டையை தகர்த்து விடுவது என்றவர்கள் சென்று குண்டுகளை வீசுகிற போது உள்ளே இருந்து அவர்கள் பதிலுக்கு குண்டுகளை வீசுகிறார்கள். முற்றுகைக்காக செல்லுகிற போது புல்டோசர்களையும் பாரந்தூக்கிகள், அதாவது போன்ற பெரும் பாரந்தூக்கிகளை கொண்டு போய் நிறுத்தி அதிலிருந்து தாவி விடாமல் போகிறார். முதல் பாரந்தூக்கி ஒரு பெரும் பள்ளத்திலே விழுந்து அது செயலிழந்து போய்விடுகிறது. அதைவிட பெரிய பிரம்மாண்டமான பாரந்தூக்கி அதை ஒதுக்கிவிட்டு முன்னேறுகிறது. ஏற்கனவே பீரங்கி குண்டினாலே பள்ளவாகி இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாதாளத்திலே பள்ளத்திலே போய் அந்த பாரந்தூக்கி விழுந்து விடுகிறது. அவர்கள் போட்ட திட்டத்தின்படி பாரந்தூக்கிகளை கோட்டைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியவில்லை புலிகளால். என்னுடைய அன்புக்குரியவர்களே, ஏணிகளை கொண்டு போய் நீங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள். உண்மை சம்பவங்களை மிகைப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆங்கில திரைப்படங்களை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்சிட் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். அற்புதமான காவியமாக சார்ல்டன் வெஸ்டருடைய அந்த ஸ்பெயின் நாட்டு போரை பற்றி எடுத்திருந்தார். உண்மை சம்பவம் தான், கொஞ்சம் கற்பனை. இந்த ஏணிகளை கொண்டு போய் புலிகள் ஏறுகிறார்கள். மேலே இருந்து சுடுகிறார், மேலே இருந்து சுடுகிறார். இவர் ஏணியாக புலிகள் ஏறுகிறார்கள். குண்டுகளை வாங்கிக் கொண்டு கீழே வடிகிற போது மற்றவர்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். வெளியிலே இருந்து புலிகள் தாக்குகிறார். ஒரு பீரங்கி குண்டு வந்து விழுந்து ஏணி உடைந்து விடுகிறது. உடைந்து விட்ட ஏணி அதை கொண்டு போய் ஒரு அரசமரத்தோடு கொண்டு போய் கட்டுகிறார். மீண்டும் திரும்ப அதன் வழியாக அந்த மதில் சுவரிலே தாவி ஏற முயற்சிக்கிறார். மேலே இருந்து சுட்டுக் கொண்டே இருக்கிறார். தாவி ஏறி விடுகிறார். அப்படி ஏறியவர்கள் அந்த இளைஞர்களை பற்றி அதில் வர்ணிக்கிறார். டயஸ் என்கின்ற ஒரு இளைஞர், அவர் எந்திர துப்பாக்கி ஏந்தியவாறு சுட்டுக் கொண்டே போகிறார். கண்காணிப்பு கோபுரத்தை நோக்கி போகிறார். வாட்சி டவரை நோக்கி போகிறார். அப்படி போகிற போது அவன் மீது குண்டு விழுந்து அவன் அந்த இடத்திலே சிதறுகிறார். பக்கத்திலே சீலன் இவருடைய எந்திர துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சீலன் முன்னேறுகிறார். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், மடிய போகிற நேரத்திலே கூட தன்னுடைய துவக்கை தூக்கி கொடுத்து நீ போராடு என்று சொல்லி கொடுத்ததாக கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது டயஸ் செத்து கிடக்கிறார். சீலன் அவனுடைய எந்திர துப்பாக்கியை வாங்குகிறார். அடுத்த குண்டு பாய்கிறது. அவனது 2 கால்களும் பீந்து போய்விடுகிறது. 2 கால்களும் பீந்து ரத்தம் மாறாக ஓடிக்கொண்டிருக்கிற போது இந்த எந்திர துப்பாக்கியை எடுத்து சுடுகிறார். அவனும் மடிந்து போனான். இந்த போர்க்களத்தில் பிரதான பாதையை, கோட்டையுடைய பிரதான வாயிலை நாங்கள் தான் தாக்க வேண்டும் என்று உலகத்தில் எந்த விடுதலை இயக்கம் இப்படி பெண்கள் படையணியை உருவாக்கியது என்று சொல்லுகிறோமே, அந்த படையணி சங்கீதா என்ற பெண்ணின் தலைமையிலே பிரதான கோட்டை வாயிலை தாக்குகிறார். இன்னொரு பக்கத்திலிருந்து புலிகள் தாக்குகிறார், முற்றுகை போடுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் கடற்கரை பகுதியிலே இருந்து அங்கே பெரும் படையா கடற்படை, இலங்கை சிங்கள கடற்படை அங்கே இருந்து தாக்குவதற்கு வருகிறது. அதை எதிர்த்து போராடுகிறார். வான்
வருகின்றன. சரி, புலிகள் எல்லாம் சிதறி போய்விட்டார்கள் என்று கருதி கோட்டை கதவை திறந்து கலச வண்டியிலே திரும்பி கொண்டு வருகின்றார் சிங்கள வீரர். இடிபாடுகளுக்குள்ளே இருந்து புலிகள் எழுந்து சுடுகிறார்கள். கலச வண்டி நாசமாகிறது. இனி திரும்பி சிலர் ஓடுகிறார்கள் உள்ளே. அந்த கோட்டை இன்னொரு வாயிலை திறந்து கொண்டு தப்பித்தோ போதும் என்று ஓடுகிறார்கள். கோட்டை கைப்பற்றப்பட்டது. யாழ் கோட்டை கைப்பற்றப்பட்டது. அந்த கோட்டை கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு எப்படி பெர்லின் சுவர் உடைந்ததோ அதை போல மக்களை வாருங்கள், மண்வெட்டிகள், கிடப்பாறைகள், கம்பிகளோடு வாழ்ந்து இந்த ஆதிக்க கோட்டையினுடைய அடையாளத்தை உடைத்து நொறுக்குங்கள் என்று பிரபாகரன் சொல்கிறார். இந்த யாழ்கோட்டை பிடிபட்டது என்ற செய்தியை கொண்டு வந்து என் இல்லத்துக்கு வந்த சொன்ன அந்த வீர தம்பியினுடைய தாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். யாழ்கோட்டை பிடிபட்டு சொன்னா, யாழ்கோட்டை நம்ம புலிக்கொடி பறக்குதுன்னா கோட்டையை உடைச்சு எடுத்தாச்சுன்னா, இப்படி போராடக்கூடிய அந்த ஆற்றல் தான் நான் குறிப்பிட்டேன் அல்லவா. அங்கே இன்னொரு அதிசயம் நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஜெயிலுக்குள்ளே இருந்து மண்ணை அகழ்ந்து பாதாள சுரங்க வச்சு வெளியே போனதாக நடந்திருக்கு. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது இப்படி ஒரு ஜெர்மனிய சிறையிலே இருந்து தப்பிச் சென்றவர்களை பற்றி ஒரு படமாக எடுத்து 1965 கிரேட் எஸ்கேப் என்ற ஒரு படம் குளோப் தியேட்டர்ல ஓடிச்சு. ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் தான் அதுல கதாநாயகன். நான் 4-5 தடவை அந்த படம் பார்த்திருக்கேன். அந்த படத்துல என்னன்னா, எப்படி தப்பிச்சு போற ஜெயிலுக்குள்ள ஜெர்மனி பிரீசன், அதுல இருந்து நம்ம தப்பிச்சு போகணும். ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வந்து அந்த இருக்கிற இடத்திலேயே அந்த தரைக்குள்ளேயே பள்ளம் தோன்றாங்க. பள்ளம் தோன்றப்ப அந்த மண்ணை வெளியே கொண்டு போடணும்ல, அந்த மண்ணை இந்த பேண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சுருக்கு பை மாதிரி வச்சு அந்த மண்ணை உள்ள போட்டுக்கிட்டே போய் வெளியே போய் வேலை செய்யற மாதிரி அந்த மண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டே வருவாங்க. இப்படி பல நாள் முயற்சி செய்து அதற்கு பிறகு பள்ளம் தோண்டி அந்த ஜெர்மனிய அந்த வேலி அடைக்கப்பட்ட அந்த சிறை டவர்ஸ் இருக்கு, கண்காணிப்பு டவர்ஸ், இவங்க உள்ளே இருந்து வெளியே வந்து தப்பிடுவாங்க. தப்பி செல்லுகிற போது டவர் இருந்து பார்க்கிறோம். உடனே விரட்டுகிறார். இவர்கள் தப்பி சென்று விட்டார். அதற்கு பிறகு அது பரபரப்பான காட்சிகள். கடைசியிலே 2 பேர் ஒரே ஒருத்தர் தான் தப்பி போறார். 2 பேர் பிடிபடுகிறார்கள். கதாநாயகன் மீண்டும் சிறையிலே கொண்டு வந்து அடைக்கப்பட்டு அந்த ரூம்குள்ளே அவன் போட்டுருப்பான். அதான் படத்தை பிடிச்சான். இது கிரேட் எஸ்கேப் நடந்த சம்பவம்னு படமா எடுத்தான். நம்ம புலிகள் அதை விட அஜகாய சூழல். அந்த ஜெர்மன் பிரிசன்ல அகழி கிடையாது, வேலூர்ல அகழி இருக்கு. 1995 வருஷம் நாட்டுக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் 15 கொண்டாடுறோம். ஆனால் புலிகள் வேலூர் சிறையில் இருந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. 43 பேர், 4 பெண்கள் உட்பட. அதை சொல்றாங்க, அந்த அண்ணனுக்கு எழுதின கடிதத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்க எப்படி தப்பிச்சோம்னு உங்களுக்கு தெரியும். திப்பு மகால், ஐதர் மகால்னு இருக்கு வேலூர் ஜெயில. திப்புவின் பிள்ளைகளும் அங்கேதானே கொண்டு வந்து வைக்கப்பட்டார். 1806 படிச்சிருப்பீங்களா? அங்கே பல அறைகளில் சிமெண்ட போட்டு மூடி வச்சுட்டாங்க. மாடியில ஒரு தளத்தில் அறைகள், கீழே உள்ள தளத்தில் அறைகள், மாடி கீழே பல அறைகளில் சிமெண்டை போட்டு மூடி வைத்து விட்டார்கள். எங்களுக்கு வசதியாக போய்விட்டது. மாடி தளத்தில் இவர்களுக்கும் அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு அறையில மேலே இருந்து அந்த அறை சுவரை தோண்டுகிறார். தளத்தை தோண்டிடுறாங்க. தளத்தை தோண்டி அதுல இருந்து கீழே உள்ள அறைக்கு வந்தாச்சு. தளத்தை தோண்டி கீழே உள்ள அறைக்கு வந்த பிறகு அதுக்கு அடுத்த அறையில இருந்து அதுக்கு அடுத்த அறையில் மேலும் தரையை தோண்டி 2 அடிக்கு 4 அடி அளவிலே தரையை தோண்டி 10 அடி ஆழத்திலிருந்து டானா சைஸ்ல 3 அடிக்கு 4 அடி 102 அடிக்கு தோண்டி இதுக்கு என்ன பொருள்னு கொடுங்க. எத்தனை மண்வெட்டி, எத்தனை கம்பி, அதெல்லாம் பொருள் தான் எழுதியிருக்கிறான். இதை போட்டு இதுக்கு மத்தியில 4 தடவை 150 போலீஸோட வந்து சிறை அதிகாரிகள் அந்த சிறை காவலர்களோட வந்து இவங்க சர்ச் பண்றாங்க. இவங்க எந்த அறையில மேல்தளத்துல ஓட்ட இறங்கியிருக்காங்களோ அங்கேயே உள்ள வராங்க. அதை மூடி வச்சுட்டு இவங்க சமையல் காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா செய்யறீங்கன்னா, நாங்க உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 4 தடவை வந்து பார்த்திருக்காங்க. இந்த 2.5 மாசம் 10 வாரம் தயார் பண்ணியிருக்காங்க. மாலை இதழில் போட்டா
நாங்க 10 வாரம் முயற்சி செய்தோம். அதற்கு பிறகு அவர்கள் அகலையை கடந்து அவர்கள் வெளியேறி செல்கிற போது அதில் 3 பேர் இறந்து போனார்கள் செய்யறோம். இதுல செய்தி என்னவென்றால், இதுல எழுதாத செய்தி வந்து அண்ணன் மூலம் தெரிந்து கொண்ட செய்தி. அண்ணன் அவர்களை ஜெயில பார்க்க வழக்கம் போல அனுப்பி வைக்கிறார். போய் பார்க்க போனோம். ஓகே, ஒரு நாள் சொன்ன அவங்க என்ன ஒரு தலையணி கேட்கிறாங்க. அண்ணன் தலையணி வாங்கி கொடுத்துருங்க, அது ரப்பர் தலையணியா வேணும்னு கேட்கிறாங்க. அப்படியே ரப்பர் தலையணியா வாங்கி கொடுத்துருங்க. ரப்பர் தலையணி வாங்கி கொடுத்தாச்சு. இதற்கு பிறகு பத்திரிகையில் எழுதுகிறார்கள், அகழிக்கு பக்கத்தில் ரப்பர் தலையணிகள் நடந்தது. அதாவது ஒரு சிலருக்கு நீந்த தெரியாது என்பதால் அகழிக்குள்ளே செல்லுகிற பொழுது ரப்பர் தலையணை தேவைப்படும் என்பதற்காக அவர் ரப்பர் தலையணை வாங்கியிருக்கிறார். இந்த தோண்டி கொண்டே போகிற போது இந்த கல்லு மண்ணை எல்லாம் ஒரு பக்கமாக சேமித்து வை சேர்த்துக் கொண்டே போயிருக்கிறார். எல்லாம் நடக்கிற காரியமா? எந்த தடையும் எந்த பதிலும் அந்த விடுதலை போரினுடைய வெற்றியை தடுக்க முடியாது என்பதற்காகத்தானே. எனவே இத்தனை சாதனைகளை செய்து வந்ததற்கு பிறகு 90ஆம் ஆண்டுக்கு பிறகு 95 என்னுடைய அன்புக்குரியவர்களே, யாழ்ப்பாணத்தின் மீது கடுமையான தாக்குதலை சிங்களவர்கள் செய்கிற போது 5 லட்சம் தமிழர்கள் வெளியேறட்டும் என்று பிரபாகரன் அழைப்பு கொடுத்து வெளியே கொண்டு போய்விட்டார். பிரபாகரன் வெளியே போயதால் புலிகளா வெளியே ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது? அதற்கு பிறகுதான் வீர காவியங்கள் தீட்டப்பட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் வெற்றி மேல் வெற்றிகளை பெற்று வந்தார்கள். வரிசையாக அவர்களுடைய போர்க்கள காட்சிகளை பாருங்கள். 91 யானையரவை கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் 2001 அவர்கள் யானையரவை ஏப்ரல் 22ஆம் தேதி கைப்பற்றினார்கள். 25,000 படை வீரர்கள் இந்த சிங்கள படை அணிகளை தகர்த்தார்கள். யானையரவை கைப்பற்றுகிற போது மற்ற பகுதிகளிலே இருந்து வர முடியாத அளவுக்கு எல்லா முறைகளிலும் புலிகள் கைப்பற்றிக் கொண்டார்கள் தளங்களை. உலகமே அதிசயித்தது. யாரும் நம்பவே இல்லை. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், வாஜ்பாய் என்னிடம் கேட்டார், யானையரவு விழுந்தது என்ற செய்தியுடன் யாழ்ப்பாணம் எப்பொழுது விழும், யாழ்ப்பாணம் எப்பொழுது புலிகள் கைக்கு வரும் என்று கேட்டார். சீக்கிரமே நடப்பது. வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக மணலாற்று போரிலே வெற்றி, சிலாவத்துறை போரிலே வெற்றி, அங்கே சிங்களம் வீழ்ந்தது. முகமான போரிலே வெற்றி, மணலாற்று போரிலிருந்து வரிசையாக பரந்தனிலே வெற்றி, மாங்குளத்திலே வெற்றி, ஓயாத அணைகள் 1 வெற்றி, ஓயாத அணைகள் 2 வெற்றி, அக்கினி அணைகளிலே வெற்றி, ஜேசுக்கு தரைமட்டமாக்கப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி பெற்று இத்தனை களங்களிலும் வெற்றி பெற்று ஏறத்தாழ கட்டுப்பாட்டு பிரதேசம் சுதந்திர தமிழீழம் என்று பிரகடனம் செய்கிற அளவுக்கு ரத்தம் சிந்தி மகத்தான தியாகம் செய்து இவ்வளவும் செய்ததற்கு பிறகு மனிதநேயம் உள்ளவர் அல்லவா? விதுசா சொல்லுகிறார் புத்தகத்திலே, இரவு வேளையில் எந்த பொட்டிலாவது ஒரு இரும்பல் சத்தம் கேட்டால் போதும் மறுநாள் தலைவர் அங்கே வந்து விடுவார். இங்கே ராத்திரி இருமேனியா யாருக்கு உடல் நலமில்லை. சிங்கள தேசிய கொடி எரிக்கப்பட்டதற்கு கூட கண்டனம் தெரிவித்தார். ஒரு சிங்கள பெண்ணை ஒரு புலிகளின் ஆதரவு அமைப்பிலே உள்ளவர் அல்ல, தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதன் விளைவாக ஆத்திரமுற்றதாக சொல்லி ஒரு சிங்கள பெண்ணை பாலியல் கொடுமைக்கு ஒருவன் ஆளாக்கிவிட்ட செய்தி அறிந்து அந்த சிங்கள பெண் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பாக செல்லுவதற்கு முன்பு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டவர் பிரபாகரன். எங்காவது ஒரு சிங்கள பெண்ணை புலிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கியதாக உலகம் சொல்ல முடியுமா? அவர் எவ்வளவு மென்மையானவர். அவரை மகிழ்ந்த இடம் எது? அது செஞ்சோலை அல்லவா? சின்னஞ்சிறு பிஞ்சுகள் அல்லவா? தாயை தந்தையை போர்க்களத்திலே இழந்த பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் அல்லவா? அந்த நெடுமாறன் சொல்லுகிறாரே, அந்த செஞ்சோலை 8 செஞ்சோலைகள் அங்கு போகிற போது தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு போவார். அந்த அத்தனை பிள்ளைகளும் அப்படியே அவரை ஆற தழுவிக்கொள்ளும். கவலையெல்லாம் மறந்து கலகலவென்று சிரித்து மகிழ்ச்சியோடு இருப்பார். தாயும் தந்தையும் இல்லை என்ற கவலை இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இவர்களை போர்க்களத்துக்கு நாங்கள் பயிற்றுவிக்க மாட்டோம். இந்த பிள்ளைகளை போருக்கு பயிற்றுவிக்க மாட்டோம்.
தாய் தந்தை இல்லாத குறையோடு இந்த பிள்ளைகளை இயக்கம் வளர்த்தெடுக்க வேண்டும். இதைத்தானே சொன்னார். அதை போலத்தானே காந்தரூபன் அறிவிச்சோரையும் அப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளை, இளம் பெண் பிள்ளைகள், இது ஆண் பிள்ளைகள், போர்க்களத்திலே பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு மூதாளர்கள், என்ன அருமையான ஏற்பாடு! அவரா பதவிக்கு ஆசைப்பட்டார், மக்கள் முன்னணி அமைக்க வேண்டும், அரசியல் கட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் ஒரு திட்டத்தை சொன்ன போது, தமிழ் விடுதலை புலிகளினுடைய மக்கள் முன்னணி அமைக்க போது அதற்கு தலைவராக அல்லவா அதுவரை பிரதி தலைவராக இருந்த மாத்தையாவை நியமித்தார். ஆகவே அவரை பொறுத்தமட்டில் ஒரு பெரிய கடற்படை உருவாக்க வேண்டும். தமிழீழம் அமைந்த பிறகு அதிபராக மாட்டேன், போரிலே உயிரிழந்த குடும்பங்களுக்கு புனர்வாழ்வு தர வேண்டும், அங்ககீனமானவர்களுக்கு புனர்வாழ்வு தர வேண்டும், தாயை தந்தை இழந்தவர்களுக்கு, பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு புனர்வாழ்வு தர, அந்த வேலையை மாத்திரம் நான் பார்ப்பேன் என்று சொன்னவர் அல்லவா. எனவே இவ்வளவு கட்டத்துக்கு பிறகு போர்க்களங்களிலே வெற்றி பெற்று, யானை இரவிலே வெற்றி பெற்ற பிறகு காட்டுநாயக்க விமான நிலையத்தை இரவோடு இரவாக சென்று தகர்த்து 2001 27 விமானங்களை படுசூரணமாக்கி இனி எழவே முடியாது சிங்கள வான்படை, சிங்கள அரசு என்ற நிலையை உருவாக்கியதற்கு பிறகுதானே போர் நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு யுத்த களத்திலே இவரை சந்திக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது என்று அவர் ஒப்புக்கொண்டு வந்தார். சிங்களத்துக்காக ரணில் விக்ரமசிங்கே காலமாக இருக்கட்டும், நார்வே நடுநிலையிலே இருந்து அத்தியாவசியம் செய்ததாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகள் தொடங்கி போர் முனையில் வெற்றி பெற்று ராஜேந்திர முனையில் ஒரு நடத்திக் கொண்டிருக்கிற இந்த கட்டத்துக்கு பிறகு 2004 ஆட்சி மாறியது, காங்கிரஸ் தலைமையிலான அரசு இந்தியாவிலே பொறுப்பேற்றது, வஞ்சகம் சூழ்ந்தது, சூழ்ச்சி வளைத்தது, இந்தியா ஆயுதங்களை கொடுத்தது, முப்படைகளுக்கும் கொடுத்தது, முப்படை தளபதிகளை அனுப்பி திட்டங்கள் வகுத்து கொடுத்தது, அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை கொடுத்தன. எத்தனை வல்லரசுகள்? பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, இஸ்ரேல், இந்தியா, ஈரான், இத்தனை நாடுகளின் ஆயுத பலத்தை எடுத்து நின்றார்கள். இப்படி ஒரு படை, இப்படிப்பட்ட வலிமை உள்ள படை எங்கும் இல்லை. இத்தனை பேரை எழுந்திருந்தார்கள். சேட்டலைட் கேமராக்கள் மூலமாக அவர்களுடைய நகர்வுகளை காண்பித்து ஒரு காலத்தில் அவர்கள் செய்கிறவர்கள் ஒருபோதும் வென்றிருக்க முடியாது. இந்த துரோகங்கள், 4ஆம் கட்ட போர் என்று சொல்லப்பட்ட போர் இந்திய அரசு நடத்திய யுத்தம். இந்திய அரசு ஆயுத பலத்தை கொடுத்து, திட்டங்களை வகுத்து கொடுத்து, புலிகளின் கடல் புலிகள், ராசராசன் வழிவந்தவர்கள் அல்லவா, கரிகாலன் வழிவந்தவர்கள் அல்லவா என்று கடல் புலிகள் அமையும், வான்புலிகள் அமையும். யாரால் அமைக்க முடியும்? அது மட்டுமல்ல, எந்தெந்த பிரிவுகளிலே அரசுக்கு தேவையான வேளாண்மை பிரிவு, மீனவர் பிரிவு, கலால் பிரிவு, கல்வித்துறை, நீதித்துறை, உள்ளூர் காவல்துறை நடேசன் தலைமையில் இத்தனை பிரிவுகளை அமைத்து ஒரு அரசியை நிர்ணயித்து விட்டாரே, விளவை பாழாக்கி துரோகம் செய்து போர்க்களத்திலே சிங்களவனால் ஒருபோதும் எதிர்கொண்டிருக்க முடியாது. இந்திய அரசு வஞ்சகமாக திட்டம் வகுத்து ஆயுத பலத்தை அள்ளி கொடுத்து முப்படை தளபதிகளை வைத்து போரை இயக்கி நவீன கருவிகளை எல்லாம் கொடுத்து ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு குண்டுகளை வாரி இறைத்து இதன் மூலமாகத்தான் களத்திலே அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. இந்த நூலில் இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு காவியமாக்குங்கள் கவிஞர்களே. இது கற்பனை அல்ல, உண்மை. எதற்கு? உணர்ச்சியை ஊட்டுவதற்கு மட்டுமல்ல, இந்த வீரத்தை அவர் வரலாற்று காவியமாக அவர் ஒரு ஆவணமாக்கி இருக்கிறார். யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்திருக்கிறீர்கள். இதற்கு அழிவே கிடையாது. இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தாலும் இந்த வரலாற்றை இது பற்றி இன்னும் நூல்கள் நிறைய வரும். இதை அடிப்படையாக வைத்து எழுதுவார். வால்மீகி எழுதியதை வைத்து பல பேர் எழுதினார்கள். இதிகாசத்தை, ராமாயணத்தை, கம்பனும் கூட எழுதினார். ஒவ்வொருவரும் அவர்கள் கற்பனைகளில் எழுதினார்கள். இந்த நூல் உண்மை சம்பவங்களை சொல்லுவது. இதை வைத்துக் கொண்டு பலர் எழுதுவார். எழுதுவது காவியங்கள் வரும். எதற்காக? 4வது கட்ட போர்க்களத்திலே நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தையும் முழுமையாக உடனிருந்து களத்திலே இந்த தடகத்தவர்களோடு பேசித்தான் நான் பதிவு செய்ய முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள், எழுதியிருக்கிறீர்கள். 4வது கட்ட போரையும் நீங்கள் எழுதுவீர்கள். 4வது கட்ட போர் அந்த நூல் எழுதி வெளியாகிற போது தமிழீழம் மறந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே அந்த நூல்
இந்த உலகெங்கும் இருக்கிறார். இந்த தகவலும் தொடர்பும் நமக்கு எப்படிப்பட்ட சாதனத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படியானால் அடுத்தது என்ன? இங்கே குறிப்பிட்டார்களே, கிழக்கு மாகாணத்தில் பெரும்பகுதி சிங்களமயமாக்கப்பட்டு விட்டது. சிங்களவர்களின் சுற்றங்களை சுமந்து கொண்டு திரிவதாக தமிழ் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், குடியேற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்று மட்டுமல்ல, கட்ட அக்கிரமமான குடியேற்றம் செய்த அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும். ஏன் முடியாது? 18 தொலைவிலே 7 கோடி தமிழர் 7.5 கோடி பேர் இருக்கிற போது வருங்கால வாலிபர்கள் வீரம் உள்ளவர்களாக, மாறு உள்ளவர்களாக, ஈழத் தமிழர்களை காக்கின்றவர்களாக சிங்கள ராணுவ போலீஸ் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். சூடானில் நடந்ததை போல், தைமூர், கிழக்கு தைமூரில் நடந்ததை போல், கொசவாவில் நடந்ததை போல், மாண்டவாவில் நடந்ததை போல் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சுதந்திர தமிழீழ தேசத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த புவியெங்கும் பல்வேறு கண்டங்களிலே வாழக்கூடிய ஈழத்து தமிழர்கள் ஏதிரிகளாக சென்றவர்கள் அந்தந்த நாடுகளிலே அந்த பொது வாக்கெடுப்பிலே பங்கெடுக்கக்கூடிய வழிமுறைகள் அறிவிக்கப்பட வேண்டும். உலக நாட்டு மன்றம் இதை செய்ய முன்வர வேண்டும். நடக்கும். எங்கே நடக்கும்? 2009 சிங்களவனுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்ட மனித உரிமை கவுன்சிலில் அதற்கு மாறாக முழுமையாக நமக்கு மனநிறைவு கொடுக்கவில்லை என்றால் சிங்களவனை எதிர்த்து தீர்மானம் போடுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அல்லவா? சேனல் போர் இதயங்களை பிளந்திருக்கிறது அல்லவா? உலக நாடுகளிலே மனச்சாட்சி விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது அல்லவா? தமிழர்களின் நியாயம் உலகத்தின் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது அல்லவா? அப்படியானால் தீர்வு எது? தீர்வு சுதந்திர தமிழகம் தான். அது எந்த முறையில்? பொது வாக்கெடுப்பு முறையாக உலகம் நடத்தி அந்த முறையிலா, அல்லது மீண்டும் ரத்தம் சிந்திய மண்ணிலே, புலிகள் உயிர்களை கொடுத்த மண்ணிலே மீண்டும் ஆயுதங்களை ஏந்தியா? இது வரலாறு தான் தீர்மானிக்க வேண்டும், உலகம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகா, ஆயுத புரட்சியை ஆதரித்து பேசுகிறார். ஆயுத புரட்சியை அகிலத்துக்கு சொல்லி, அது சோவியத் புரட்சியாக இருக்கட்டும், சீனத்து புரட்சியாக இருக்கட்டும், வியட்நாம் விடுதலையாக இருக்கட்டும், ஆயுதம் ஏந்தித்தானே வென்றார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், இவர் ஆயுதம் தாங்கியா? வடலூர் வள்ளலாரை போல வாழ்கின்ற அண்ணன் நெடுமாறன் மனதிலே துணிவுள்ளவர். நான் கடலூரிலே பார்த்தேன். நானாபுரமும் இரவிலே கற்கள் வந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றன, முன்னேறி செல்கிறார். நான் அப்பொழுதுதான் பார்த்தேன், நெஞ்சிலே பிரபாகரனை தாங்கி இருக்கக்கூடிய இவரிடத்திலே எவ்வளவு துணிவு. நாங்கள் கேட்கிறோம், ஆயுத போராட்டத்தை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறீர்களே, இந்த உலகத்தில் ஆயுதங்கள் எதற்காக? இந்தியாவுக்கு ஆயுதங்கள் எதற்காக? உலக நாடுகளில் ஆயுதங்கள் எதற்காக? ஏன் ஆயுதங்கள் உலகத்துக்கு? எதற்கு அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, கோபால்ட் குண்டு? ஏன் ஒவ்வொரு நாட்டினுடைய வருமானத்திலே பெரும்பகுதியை நீங்கள் ராணுவத்துக்கு செலவழிக்கிறீர்கள்? அழித்து விட்டீர்கள் ஆயுதங்கள் உலகத்தில். யாருக்கு உபதேசம்? உலகம் புறாவிற்கக்கூடிய நாடுகள் ஆயுதங்கள் அனைத்தையும் பசிபிக் சமுத்திரத்திலே ஆழ கொண்டு போய் போட்டு விட்டீர்களா? அட்டாண்டிக் கடலுக்குள்ளே போட்டு விட்டீர்களா? இனி ஆயுதம் எடுப்பதில் என்று முடிவு செய்து விட்டீர்களா? ராணுவத்துக்கு ஆயுதங்களுக்காக பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குவதை ரத்து செய்து விட்டீர்களா? சொல்லட்டும் இந்த உலகம். உலகம் ஆயுதங்கள் எல்லாம் ஒழித்து விட்டதா? மண்ணி குருவி காக்க ஆயுதம் வேண்டினால் பிரபாகரனுடைய படைக்கு அவன் மீண்டும் அந்த மண்ணிலே ஆயுதம் ஏற்றுவதா இல்லையா என்பதை இந்த உலகம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த அகிலம் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிப்பதற்கு இந்த நூல் உந்துதலாக இருக்கும். இந்த நூல் ஒரு பிரபாகரன் அவர்களுக்கு அன்றைக்கு ராஜராஜ சோழன் உலா எழுதியதை போல அவருக்கு பாராட்டுவதற்காக எழுதியதல்ல. உலகில் இதுவரை எவனும் சாதிக்க முடியாததை சாதித்தவன் எங்கள் பிரபாகரன். அவருக்கு எதிரான ராணுவ ரீதியாக அவருக்கு எதிரான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே கிடையாது. ஒழுக்கமும் தனி மனித ஒழுக்கமும் உன்னதமான பண்புகள் தமிழேந்தி தான் எனக்கு நிதி தருகிறார் என்று சொல்வார். அவருடைய பிள்ளை சார்ல்ஸ் ஆண்டனிக்கு படைப்பயிற்சி, துவாரகாவுக்கு படைப்பயிற்சி. அந்த குடும்பம் பிள்ளையை கொண்டு போகிறாங்கிற போது வேறு பிள்ளை பார்வதி அம்மையும் ஏன் வேறு பிள்ளை அந்த குடும்பமும் நீ மரணத்தை வேண்டுமானால் தழுவிக்கொள், நாட்டின் லட்சியத்துக்காக போராடு என்று சொன்ன குடும்பம்.
4ஆம் கட்ட போரை நீங்கள் ஆய்வு செய்தால் எழுதுவீர்கள். அதை வெளியிட்டு விழா சுதந்திர தமிழீழம் மலர்கிற போது மலரும். இயக்குகிற சக்தி பிரபாகரன் தானே. பிரபாகரன் வாழ்கிறார், வாழ்கிறார், அவர் இயக்குவார். மாவீரர்கள் உயிர்களை தந்தார்களே, அவர்களின் கரும்புலிகளை பற்றி நெருப்பு மனிதர்கள் என்று சொன்னாரே பிரபாகரன். அப்படிப்பட்ட நெருப்பு மனிதர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்கு நஞ்சு குப்பைகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு தங்களை அழித்துக் கொள்ள துடித்தவர்கள். அவர்களுக்கு நிகரான வீரகாவியம் எவரும் படைக்கவில்லை. அதை அற்புதமான காவியமாக்கி தந்திருக்கிறீர்கள். இது தமிழர்களின் வீரகாவியம் பிரபாகரன் நூல். இந்த தமிழர் எழுச்சி வடிவம் என்கிற தமிழர்களுடைய வரலாற்று காவியம். இது அடுத்த கட்டத்துக்கு தயாரிப்பதற்கு இது ஒரு நல்ல படைக்கருவியாக இருக்கும். உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அழகிரிசாமியுடைய தோட்டமும் குளத்தூர் மணியனுடைய தோட்டமும் கேட்டால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆயுத சாலையை தந்திருக்கிறீர்கள். அதுதான் பிரபாகரன் தமிழர் எழுச்சி வடிவம். 100 ஆண்டுக்கு மேல் நீங்கள் வாழ வேண்டும். பூரண உடல் நலத்தோடு இன்னும் எண்ணற்ற நூல்களை எழுதுகின்ற தேக ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அரசியல் எல்லைகளை கடந்து தமிழர் உலகம் உங்களை நெஞ்சிலே போற்றுகிறது. இளைஞர்கள், வாலிபர்கள், அருமை தங்கைகள், இந்த தமிழீழ விடுதலைக்கு ஏதாவது செய்தோம் என்ற பெருமையை பெறுகிற உங்கள் வாழ்நாளில், நாம் வாழுகிற நாளில் தமிழீழ விடுதலையில் நாம் ஒரு அளவிலே பங்கேற்றோம் என்ற பெருமையை பெறுகிறோம். அந்த பெருமையை நிச்சயமாக மலரப்போகிற தமிழ் ஈழத்தில் இந்த நூல் எல்லோரிடம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தம்பிகளே, இளைஞர்களே, ஒவ்வொரு புத்தகத்தை வாங்கி வீட்டிலே கொண்டு போய் படி. இந்த நூல் எல்லா உலகத்துக்கும் செல்லும். இந்த நூல் வரலாற்று காவியம். தமிழர்களுக்கு சரித்திர குறிப்புகள் இல்லை என்ற குறையை போக்கிவிட்டீர்கள். தமிழர் உலகம் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறது. நீங்கள் பல்லாண்டு வாழ்க.